கள்ளச்சாராயம் வியாபாரம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று இருக்கு. காவல்துறை இதை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2001ஆம் வருடம் அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை தான் இது. கிட்டத்தட்ட 23 வருடம் ஆயிடுச்சு. திமுக தலைமையிலான கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் இந்த கள்ளச்சாராயம் பெருக்கம் அதனால் ஏற்பட்ட விளைவு அப்படின்றது 35 உயிரை காவு வாங்குது. அரசாங்கம் அப்படி என்ன நடவடிக்கை இதில் எடுத்தாங்க? சொல்ல போனா எதிர்கட்சிகள் கொடுக்கிற விமர்சனம் அப்படின்றது அரசாங்கம் கடந்த கால பாடங்கள்ல இருந்து எந்த அனுபவத்தையும் கத்துக்கல அப்படின்றது அவங்களோட விமர்சனமா. எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு, கலெக்டர் பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க, அமைச்சர்கள் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து போய் அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கை துரிதப்படுத்துறாங்க. இது எல்லாமே மட்டும் போதுமானதா அப்படின்னு பொதுமக்களோட கேள்வி இருக்கு. கள்ளக்குறிச்சியில உண்மையாலும் நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அப்படின்ற பகுதி அப்படின்றது சிட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்க 26 வயசு பிரவீன்குமார் அப்படின்றவர் நேற்று 3 மணிக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகுறாரு. அதை தொடர்ந்து அந்த கருணாபுரம் பகுதியை சுற்றி 10க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே காரணம் சொல்லப்படுது, வயிற்று வலி, தலைவலி, வாந்தி. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரவீன்குமார் அப்படின்ற 26 வயது வாலிபர் உயிரிழக்கிறார். அங்க அட்மிட் ஆகிற எல்லாருமே அடுத்தடுத்து உயிரிழக்கிறார். இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரா இருக்கக்கூடிய சர்வன்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் வெவ்வேறு காரணங்களா இருக்கலாம். ஆனா யாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழக்கல. கள்ளச்சாராயம் குடிச்சுதான் உயிரிழந்தாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் அப்படின்றது போலியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்க அதே சமயத்துல சிஎம் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும். சிஎம் அதில் என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக வரக்கூடிய செய்தி அப்படின்றது மிகவும் மனவேதனை அடையக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. யாரா இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அறிக்கை அப்படின்றது வேறையா இருக்கு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட அறிக்கை அப்படின்றது வேறையா இருக்கு. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இந்த செய்தி அப்படின்றது கலெக்டருக்கு நன்கு தெரிந்தக்கூடிய செய்தி தான். கள்ளச்சாராயம் குடிச்சுதான் அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்ற செய்தி கலெக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை மூடி மறைக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க. இது சிஎம் ஆபீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்ச உடனடியாக அங்க எஸ்பியா இருக்கக்கூடிய சமைசிங் மீனாவும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கக்கூடிய சர்வன்குமாரும் உடனடியாக மாற்றம் செய்யப்படுறாங்க. இதையடுத்து அமைச்சர்கள் ஏவா வேலு, அதுக்கப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியன் 2 பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போறாங்க. நேற்று இரவு வரைக்கும் ஒரு 70 பேர் அட்மிட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு தகவல் வந்தது. இரவு ஆக 106 பேர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, அந்த கருணாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவில இருந்தும் 106க்கும் மேற்பட்டோர் வயிற்று வலி காரணமா அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அட்மிட் ஆகுறாங்க. புதுச்சேரி ஜிப்மன்ல அட்மிட் ஆகுறாங்க, திருவண்ணாமலையில் அட்மிட் ஆகுறாங்க, சேலத்தில் அட்மிட் ஆகுறாங்க. இப்படி அட்மிட் ஆகுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று இரவு நம்மளுக்கு கிடைச்ச செய்தி பிரகாரம் 5 பேர் இறந்தாங்க அப்படின்னு. ஆனா இப்போ உயிரிழந்தோட எண்ணிக்கை 35க்கும் மேற்பட்டோர் அப்படின்னு சொல்றாங்க. உயிரிழப்புகள் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கல்விரான் மலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். அவங்க அதை வியாபாரம் செய்யறாங்க. நீங்க கள்ளக்குறிச்சியில நன்கு தெரிஞ்சவரா இருந்தா போதும், நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் பாக்கெட் ஈஸியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க அப்படின்ற நடவடிக்கையுமே அதை போறாங்க அப்படின்றதே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மதுபானோட விலையேற்றம், அதுக்கப்புறம் மதுபானம் தரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்க கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க. அப்படிதான் நேற்று கள்ளச்சாராயத்தை குடிச்ச கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று உயிரிழந்தாங்கல்ல, அந்த உயிரிழந்தவங்க பார்க்க போனவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அதனால உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையும் இதுல உள்ளடக்கம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. அமைச்சர்கள் போயிட்டாங்க, பணிகள் துரிதமாகிட்டே இருக்கு. இது பல்வேறு தரப்புல இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். கடந்த வருடம் விழுப்புரம் மரக்காணத்துல 23 பேர் உயிரிழந்தாங்க. இதே கள்ளச்சாராய விவகாரம் தான். அதுல இருந்து என்ன பாடத்தை அரசாங்கம் கத்துக்கிட்டாங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற விவகாரம் 2021 திமுக தலைமையிலான அரசாங்கம் வந்ததுல இருந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். அதற்கு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி விவகாரத்தை, அந்த ஸ்கூல் விவகாரத்தை எடுத்து சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் திறனா கையாளல. இப்ப உடனடியா இந்த விவகாரத்தை அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில ஒரு படை அமைச்சு அவங்க அந்த விசாரணை நடத்தினாங்க.
இதே தான் கடந்த வருடம் மரக்காணத்துக்கும் செஞ்சீங்க. அப்ப இதுல இருந்து என்ன மாற்றத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வரீங்க? இதனால நிரந்தர தீர்வுன்றது இந்த சாராய ஒழிப்பு தான். ஆனா அரசாங்கம் வந்து இதை ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில வந்து இன்று காலையில 10 மணில இருந்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணையில பாக்கெட் சாராயம் குடிச்சுதான் இத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல அளவுக்கு அதிகமாக மெத்தனால் கலந்ததுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் தகவல் வந்து கிடைக்கப்படும். இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதுக்கு என்ன தீர்வு வந்து கொடுக்க போறாங்க? கடந்த வருடம் 23 பேர் உயிரிழந்ததே அரசாங்கத்துக்கு ஒரு கரும்புள்ளியா இருந்த சமயத்துல இப்ப 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த விவகாரம் அப்படின்றது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இது முழுக்க முழுக்க உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இழப்பீடுகள் கொடுக்கப்படும், அரசாங்கம் தரப்புல இருந்து உயிரிழந்தவங்களுக்கான இழப்பீடுகள் வரும். ஆனா அந்த இழப்பீடுகள் எதற்கும் தீர்வாகாது. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றது தான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. உயிரிழப்புகள் அதிகரிக்காத தடுக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான நடவடிக்கை யாரெல்லாம் நேற்று அல்லது அது முன்தினம் சாராயம் குடிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்துக்கும் பரிசோதனை செஞ்சு அவங்கள ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இந்த முக்கியமான விஷயம் இதில் கவனிக்கப்படுறது, இத்தனை பேர் உயிரிழப்புக்கு காரணமா இருந்தது அந்த சாராயம் வித்த கோவிந்தராஜ் அப்படின்றவர் தான். அவர்கிட்ட இருந்து அவரை கைது பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து 200 லிட்டர் சாராயத்தையும் வந்து அரசு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுடைய சகாக்கள் தாமோதரன், விஜயா இவங்களையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இவங்க மட்டும்தான் இதற்கு காரணமா, இதற்கு பின்னாடி அரசியல் புள்ளிகள் இருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையும் சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.